கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள். நாமே சோதரை, இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். சில பேர் பிரச்சனைகளை தீர்த்து சமாதானமாய் ஜனங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களில கூட நம்ம பார்க்கும் பொழுது சில குடும்பத்தினரை பார்க்கும்போது பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சில குடும்பங்களை பிரிவினை உண்டாக்கும்படியாய் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே நாம் சமாதானமாய் வாழ்வது ஒன்று, மற்றவரை சமாதானப்படுத்துவது இன்னொன்று. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட வேண்டுமானால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். சண்டை பண்ணுகிறவர்களாக அல்ல, பிரச்சனைகளை உருவாக்குறவர்களாய் அல்ல, ஸ்தோத்திரம், பிரிவினைகளை உருவாக்குகிறவர்களாய் அல்ல நாம் இருக்க வேண்டியது. ஒரு தேவ பிள்ளை நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலையும் சமாதானமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மேன்மையான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சண்டைகளை உருவாக்குகிறவர்களாய், பிரிவினைகளை உருவாக்குகிறவர்களாய் அல்லப்பா, நாங்கள் எங்கள் சுபாவங்கள் முகாந்திரம் மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறவர்களாய், சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் வாழ கிருபை தாரும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் குடும்பங்கள் இருக்கட்டும். பிரச்சனைகள் பிரதிகூலங்களுக்கு எல்லாம் விலக்கிக் கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நடத்துங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் கர்த்தர் கண்ணின் மணி போல ஆண்டவர் தம்முடைய சிலுவை நல்ல மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.